காளியாயே எப்படியோ புரட்டாசி மாதம் பெருமாள் காப்பாற்றிட்டாரு. அடுத்த மாதம் உனக்கு பண்டிகை போட்டு எங்களை பலி கொடுத்து விடுவாங்க. எங்களை நீ தான் காப்பாற்றணுமம்மா. ஏப்பா, நீங்கள் என்கிட்ட வேண்டுறீங்க. என் நிலைமையோ ரொம்ப மோசம். அங்கே பாருங்கள், எனக்கு எத்தனை கேட்டை போட்டு மூடி வச்சுருக்குறாங்கன்னு. ஒரு கம்பி இல்லை, 2 கம்பி இல்லை, 2 கம்பி கேட்டை போட்டு பூட்டி வச்சுருக்குறாங்க. நீங்கள் என்கிட்ட வேண்டுறீங்க. இவங்களுக்கு எங்கள் உண்டியலில் காசு போடுறேங்கிறாங்க. அதை போட்டு உள்ளார வச்சு போட்டுறாங்க. நான் இவங்கக்கிட்ட காசு கேட்டேனா? அப்புறமா ஒரு பட்டு சேலையை போடுறாங்க, பொங்கலை வைக்கிறாங்க, என்னை உள்ளே வச்சு அடைச்சி வச்சிட்றாங்க. நானே பரிதாப நிலைமையில் இருக்கிறேன். நீங்கள் வந்து என்கிட்ட வேண்டுறீங்க. என்கிட்ட வேண்டி உங்களை படையல் கொடுக்குறேன்னு அவங்க தான் வேண்டுறாங்க. நீங்களும் வந்து என்னை படையல் கொடுத்துருவாங்களேன்னு வேண்டுறீங்க. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள்? நீங்களும் பக்தர்கள், அவர்களும் பக்தர்கள். ஆனால் இந்த மனிதர்கள் ஒரு உயிரினத்தை பலி கொடுத்து தங்கள் வேண்டுதலை நினைவிக்கிறாங்க. நீங்களும் உயிரினங்கள் தான். நான் இருக்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால தான் என்கிட்ட வந்து வேண்டுறீங்க. அவங்க அடுத்த மாதம் ஐப்பசி வந்துச்சா, எனக்கு ஒரு பண்டிகையை போடுறாங்க. பூச்சாட்டுதுன்னு ஒரு வாரம் விரதம் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? ஆடு கோழி எல்லாம் கொண்டாந்து பலி கொடுக்குறாங்க. எனக்கு பூவை போடுறாங்க, பொங்கலை வைக்கிறாங்க, எல்லாம் போட்டுட்டு என் கதவை நல்லா சாத்திடுறாங்க. என்ன இவங்க கட்டி போடுறாங்களா? இப்படி என்னை உள்ளார போட்டு அடைச்சி வச்சிடுறாங்கல்ல. அப்புறம் எப்படி நான் இவங்க துன்பத்துக்கு ஓடி போய் பார்க்க முடியும்? எனக்கு அதுதான் புரியல. எங்கும் இருப்பான் எதிலும் இருப்பாள்ங்கிறாங்க. நான் எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறேன். அப்புறம் ஏன் என்னை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கிறாங்க? மக்கள் பண்ணுறதே என்ன சொல்கிறது, அவங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி கடவுளையும் குழப்பிடுறாங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கடவுளை கையில் தூக்கிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தான் சிந்திக்க தெரியுது. சிந்திக்கிற அறிவை இவங்களுக்கு கொடுத்துறதுனால எல்லா பறவைகளுக்கும் சிந்திக்க அறிவை கொடுத்துருக்குறேன். ஆனால் அதுங்களாம் பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் யாருமே சுயநலமாக இருக்கிறதில்ல. இந்த மக்கள் இப்படி பண்ணுறாங்க. என்ன பூட்டி வச்சுருக்குறாங்க, கம்பி போட்டு நின்று ஓடியா போயிட போகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ என்கிட்ட வேண்டுதல் கொடுக்குறீங்களே, நான் உங்களை யார் வேண்டுதலை நிறைவேற்றும் சொல்லுங்கள்? எனக்கு இருக்கிறது ஒரு மைண்டு தானே. பார்க்கலாம். அடுத்த மாதம் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு